பொங்கல் விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற வார சந்தையாக பெண்ணாகரம் வாரச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன், பெண்ணாகரம் வாரச்சந்தையில் ஆடுகளின் விற்பனை, ஒரு ஆடு எவ்வளவு ரூபாயிலிருந்து எவ்வளவு ரூபாய் வரை விற்கப்படுகிறது? மேலும் வியாபாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து இந்த வாரச்சந்தையில் ஆடுகளை பொதுமக்கள் வாங்குறாங்க? இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில சுமார் 6 கோடிக்கும் மேல ஆட்டு சந்தை வியாபாரம் படுஜோராக ஆகியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சுற்று வட்டார பகுதியில தொடர்ந்து பாத்தீங்கன்னா மலை கிராமங்கள்ல அமைந்துள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா மலை கிராமங்கள்ல ஆடு காட்டுக்கு ஓட்டி மேய்ப்பது வழக்கம். இதனால் பாத்தீங்கன்னா இந்த ஆடு நல்லா இருக்கும் என்பதனால தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு, நாமக்கல் பக்கம் ஒசூர் அமைந்துள்ளது, கர்நாடகாலாம் பக்கம் அமைந்ததுனால சுமார் ஏராளமான பாத்தீங்கன்னா ஆடு வாங்கி கொண்டு போறாங்க. இன்று பாத்தீங்கன்னா பெண்ணாகரம் பகுதியில் இப்போ ஆட்டு வியாபாரம் படுஜோராகவே ஆகியுள்ளது. சுமார் 5000 ரூபாய்க்கு விற்கப்படும் ஆடுகள் இன்று 10,000 ரூபாயும் 15,000 ரூபாயும் 20,000 ரூபாய் வரைக்கும் சுமார் வியாபாரங்கள் இன்று நடைபெற்றுள்ளது. இதனால் பெண்ணாகரம் பகுதியில வெறும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளதை தற்போது பார்க்க முடியும். சுமார் 2000 ஆடுகளுக்கும் மேற்பட்ட ஆடுகள் தற்போது இன்று மொத்தமாகவே பெண்ணாகரம் வாரச்சந்தையில் சேலாகியுள்ளது. தொடர்ந்து வரும் வெள்ளிக்கிழமையும் வார சந்தைகள் இருப்பதனால இன்றும் படுஜோராக வியாபாரம் 6 கோடிக்கும் மேல வியாபாரம் ஆனதுனால பொதுமக்கள் மத்தியில வரவேற்கக்கூடிய உள்ளது. இதனால் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. தொடர்ந்து பொங்கல் பண்டிகை பெண்ணாகரம் பகுதியில பெரிதாக விழா கொண்டாடப்படுகிறது. யுவராணி, பொங்கல் விழாவை முன்னிட்டு பெண்ணாகரம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதையன்.